பாட்டு வந்து நல்லா மாசா போட்டு பின்னாடி பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. இன்னும் ஒன் டே டைம் இருந்தாங்கன்னா ஓட்டிங் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிக்கும் டேவியஸ். கடைசி நேரத்தில் போட்டாங்க, ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறாங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ரியலி நைஸ் ஏவி ஆக்சுவலி. ஆனா வின்னர் ஏவி கிடையாது, டைட்டில் வின்னர் ஏவி கிடையாது இது. ஆனா 4 பேருமே டைட்டில் வின்னர் ஏவி கிடையாது. 4 பேர்ல ஒருத்தர் கொடுத்தானே ஆகணும். இல்ல நான் இந்த ஏவி மட்டும் தான் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல, மத்த மூணு ஒன்றும் பார்க்கல. பாருங்க, அவுட் ஆஃப் திஸ் 4 திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி பெட்டர் ஒன்ஸ். அப்புறம் மக்களே ஹாய் ப்ரோ. எனக்கு என்னமோ திவ்யாவை வச்சு கலாய்ச்ச மாதிரியே இருக்குது ஏவில. சேம் ஃபீலிங். அன்னைக்கு காலையில 6 மணிக்கு போட்டாங்க பாத்தீங்களா, ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் பேசுற மாதிரி போட்டுட்டு அவர் கையை இழுத்து காட்டுறதை போட்டு விடுறாங்க. நான் பாக்குறேன், டேய் என்னடா பண்றீங்க, டைட்டில் வின்னர் இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. டைட்டில் வின்னர் என்றும் பாராமல். அப்புறம் அந்த காட்டாஸ்க்கு வந்து அவங்க 3 பேருக்கும் ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்தது அது. அறவை இறங்குற மாதிரி காட்டானே, என் காலுக்கு ஒரு ஜூம் வைங்கடா. அது கூட சூப்பரா இருந்தது. இதுலயே அரோரா ஏவி தான் நல்லா இருந்தது, சாங் செலெக்ஷன் சூப்பரா இருந்தது, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அபிகா கேக்குதா? கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அரோரா தாங்க பெஸ்ட். டைட்டில் வின்னர் அரோராங்க. பிளாஸ்டா இருக்கு ஏவி. பிஸ்கோத் வரலையேங்க, என்னோட பெரிய ஃபீலிங். நீங்க அந்த வீடியோ எங்கேயா எடுத்து போடுங்க அரோரால, நம்ம போடுவோம். நீ யாரடி பிஸ்கோத்து அப்படின்னு கடைசியில் நீ யாரடி பிஸ்கோத்துன்னு முடியும் கதறிடுவானுங்களே. கரெக்ட் நம்ம கேட்கறோம் சில பேர்லாம் பார்த்து, நீ யாரடி பிஸ்கோத்து அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கு. செம்ம வேற லெவல். நல்லா பேசுறாங்க. எங்க அவ ஏவில தாங்க எல்லாமே இருக்கு, ஃபைட் இது எல்லாமே அப்படியே ஒரு அளவா இருக்க மாதிரி இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. அது சாங் மிரட்டிட்டானுங்க, சாங் அதுக்கு தகுந்தாப்புல மிரட்டிட்டானுங்க. அந்த ராவண சாங் சூப்பரா இருந்ததுல, நல்ல எலிவேஷன் அரோராக்கு. எலிவேஷன் ஓபனிங் சாங் அதை போட்டு வைக்கிறாங்க. டேய் யாரா நீங்கலாம்? அந்த செட் எல்லாம் பாத்தீங்கல்ல, பாட்டு கேட்டோனே ஹரிஷ் ப்ரோ கையிலே பிடிக்க முடியாது. அதான் செட் எல்லாம் பாத்தீங்கல்ல, பங்கமா இருக்கு. எங்க 10 நிமிஷம் சுத்தி பார்த்துட்டு இருக்கா சரியா? பிக் பாஸ் கூப்பிடுறாரு, ஏமா இங்க வா, நீ மேல ஏறி நில்லு. நான் என்ன சொல்றேன், ஒழுங்கா இந்த ஸ்பேஸ் வந்து அரோரா ஸ்பேஸாவே எடுத்துட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம நியூட்ரல் சொல்லி இது மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு புரியல. கடைசியில் நியூட்ரல்ன்ற பேரும் இல்ல உங்களுக்கு. காடக் சொல்றேன் சொல்லிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியும். போடுங்க. அரோரா நல்லா தான் கேக்குறாங்க, இவ்வளவு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கட்டும் விடுங்க, டைட்டில் வின்னர். ஆமா தருவாங்க. எங்க இந்த டைட்டில் பையர் இல்லாட்டி எங்க அரோராக்கு தான் கப்பு கொடுத்துருப்பாங்க, தெரியும்ல. ஏ ஃபார் அரோரா, ஏஆர்எம் கான்செப்ட். இப்போ கூட ஒன்று குறைஞ்சு போல, ஃபோனை போட்டு பேசிடுங்க. ரெட் கார்டு யார்கிட்ட சொல்லி கொடுக்கத வச்சுங்க, அவங்ககிட்டே சொன்னீங்கன்னா வாங்கிடலாம். சரி, ரன்னராவது கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ரன்னர் வேணாங்க, டைட்டிலே வாங்குவோம். ரெட் கார்டே கொடுக்க வச்சாச்சு, டைட்டில் என்ன பிஸ்கோத்து. அது ஒண்ணுக்கு 2 டைட்டில் கார்டு, ரெட் கார்டு சாரி, ரெட் கார்டு வாங்கியாச்சு. இது என்ன சல்பி மேட்ரு? நீங்க மேல திவ்யா டைட்டில் வின்னர் பையர் போறதுக்கு பதிலா வி வாண்ட் அரோரா டைட்டில் வின்னர் அப்படின்னு போடுங்க, நடந்துரும். சொல்லுங்க பிக் பாஸ் இது சேட்டு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பிக் பாஸ்? லவ் யூ அரோரா, லவ் யூ அரோரா, லவ் யூ அரோரா சொல்றாரு. உடனே பிக் பாஸ் இது எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் சொல்லிங்கன்னா நல்லா இருக்கும்.
எல்லாரும் முன்னாடியே சொல்ல சொல்லுது. கொஞ்சம் சீன் போட்டுக்கிறேன் அப்படின்றா. ம். நீ டேக் பண்ணி கூப்பிடு ஹரிஷா. வாட் இஸ் திஸ்? நீங்க தான் போட்டீங்களான்னு கேளு. ஆல்வேஸ் லவ் யூன்ட்டாரு. போச்சுங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வேற போடுவாங்க. எடிட்டர் அண்ணா விடுங்க தம்பியா? அவர் ஹரிஷ் வந்து ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு அவர் பயங்கரமா பாத்தீங்களா என்ன மாதிரி மாசம் தலைவிங்க சும்மா கிடையாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்கன்னு அவர் பயங்கரமா அவர் பண்ணுவாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இருங்க இருங்க, கீழே தான் இருக்காரு, கூப்பிடுறேன். அதர்லேஷன்ல தான் இருக்காரு, வர சொல்றேன். ஐயோ எடிட்டர் தம்பிக்கு வேற சொல்றது. எடிட்டர் தம்பி அப்படின்றாங்க. இல்ல அண்ணா. ஐயோ. ரசிகன் நான் சொன்னது கரெக்டா இருந்ததா? விக்கல்ஸ் அரோரா அது நல்லா இருக்குண்ணா. இன்னொன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? ஏங்க அது சொன்னது வந்த அப்டேட்ட சொன்னேங்க. பாக்குறவங்க பார்வையில இருக்கு. திவ்யா ஃபேன்ஸுக்கு அது நல்லா இருக்கு, உங்களுக்கு நல்லா இல்ல. இல்லங்க, கரெக்டா ஒவ்வொரு எமோஷனுக்கும் சாங்க தேடி தேடி வச்ச மாதிரி உட்கார்ந்து துஷாருக்கு உருகி உருகி கடவுளேன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபேன் கையில கொடுத்து ஏற்பட்டிருக்காங்க. இட்ஸ் லைக் a பெர்ஃபெக்ட் பேக்கேஜ்ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஏதோ ஒரு அந்த இதுல ஆடியோ லான்ச் என்ன வேணும், சாங் இருக்கு, ஃபைட் வேணும், ஃபைட் இருக்கு, ரொமான்ஸ் வேணும், ரொமான்ஸ் இருக்குன்ற மாதிரி எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஃபுல் ஹெவி. அஷ்ரப் ஒண்ணே ஒண்ணு கீழே குறைதான். கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல வந்து பேசுங்க. டைட்டில் ஒரே வின்னர் ஒரு அரோரா குறைதாங்க. ஏவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு ஆல்ரெடி ஆல்ரெடி கேம்பெயின் அது ஆல்ரெடி அது கீழே மட்டும் தான் கமெண்ட் போட்டாரு, போடணும். கீழே கமெண்ட் போட்டாரு. அதனாலதான் மேல வந்து பேச சொல்றேன். எங்க நீங்க உண்மையான கால்ல அரோரா ஃபேனா இருந்தா மேல ஏவில வந்து கால்ல பேசணும். இல்ல. அதை அப்புறம் பார்க்கணும். நாளைக்கு டைட்டில் கப் அடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடாது. ஹரிஷ் இனிமே பிடிக்கவே முடியாது. தலைவி அவ்வளவு செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. விட்டா உட்காந்து அந்த இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அர்ச்சனாக்கெல்லாம் போட்டாங்களே அந்த சாங்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி இருக்கணும்ல சொல்லிடுவாரு. இருங்க இருங்க, வரேன் இருக்காரு. ஆனா கீழே தான் ஹரிஷ் ப்ரோ இருக்காங்க. தான் இந்த சீசனோட கேமை கரெக்டா பாத்துருக்காரு. அவருக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அறிவு கண்ணு இருந்து அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு போயிருக்காரு பாருங்களேன். நம்மளுக்குலாம் இல்லக்கா. இல்லவே இல்லடா. அடுத்த சீசன் கொஞ்சம் கடன் வாங்கிடுவோம், இல்லன்னா அவர் யாரும் சப்போர்ட் பண்றாரு அப்படியே போயிருவோம். இல்ல அபி, நம்ம ஆமா. புரிஞ்சிருக்கணும் அபி. 5 வீக்ஸ் வரைக்குமே அரோரா செய்யாத போது விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னார்ல, நீங்க இன்னும் செய்யணும் போது அப்பயே நம்ம புரிஞ்சிருக்கணும். ஓ, அவங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நம்ம புரியாம நாமளும் இப்படி நம்ம இருந்துட்டோம். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அரோராவோட பொட்டன்ஷியல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. நமக்கு தெரியல. எல்லாம் இந்த ரசிகன் பண்ண வேலைதான். விடவே மாட்டேன். விடவே மாட்டேன். ஆடிக்கினே இருப்போம். ஃபேன்ஸ் பேசலாம் ஆக்கவே கூடாது. நியூட்ரலா மட்டும் தான் போகணும்னு முடிவு பண்ணது. நியூட்ரலா மட்டும் தான் போகணும். என்ன ப்ரோ, டிடிஎஃப் வீடியோ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு போல. அது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாம். ஃபுல் Probably மூவி they wanted to avoid showing பாரு. ஏங்க முக்கியமான சீன், நீ யாரடி பிஸ்கோத்து அது வச்சிருந்துருக்கணும். I think they avoided பாரு intentionally. ஏவில எங்க பார்வே வரல அரோரா ஏவில. அது நோட்டீஸ் பேக் ஷாட் தான் காமிச்சாங்க. அதான். இல்ல அங்க நீ யாரடி பிஸ்கோத்துன்னு சொல்றது ஐ திங்க் she will tell to விக்ரம் நினைக்கிறேன். அது ஆமா. போட்டுக்கலாம். சுத்தமா காட்டவே இல்ல பாருங்க. they avoided herன்றேன் உங்களுக்கு ஏவில. இவ ஏவில மெயினா. அதாங்க டைட்டில் வின்னர் ஏவி. டைட்டில் அப்புறம் திவ்யா நிலைமை எங்க செலவு பண்ணியிருக்காங்க, சரியா ரிட்டர்ன் கொடுக்கணும். ஒரு அண்ணன் வேணா வாங்கிட்டு ஓரமா போடுங்க திவ்யா. அண்ணன் வாங்கி அப்ப கொடுக்குறோம். சரியா அரோரா செலவு பண்ணலையா? இருங்க அரோரா செலவு பண்ணலையா? அவங்க ஏசி நாங்க கரண்ட் பில் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செலவு? சும்மா 2 பேரும் தான். எங்க வியானாக்கே கொடுத்துருக்காங்க திவ்யா. நீங்க வியானாக்கே அமௌண்ட் போயிருக்கு. ஜானு இல்ல இருங்க, நான் உங்ககிட்ட ஏன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பேசும்போது மட்டும் அந்த டாபிக் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. என்னமோ நான் 10 ரூபா வாங்கின மாதிரி 10 பைசா நான் வாங்கலைங்க.
நான் வாங்கினா கூட நீங்க இந்த அளவுக்கு பேச மாட்டீங்க. ஏதோ டாலர்லாம் கிரெடிட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம் ஜான். அதான் கேட்டேன். ஆமா ஆமா ஃபுல் கரோர்ஸா கிரெடிட் ஆயிருக்கு போல. உங்களுக்கு எல்லாம் நல்லாவே சொல்லுவாங்க. அப்ப போய் சொல்லிட்டானுங்க போல ஜான். சரி ஹரிஷ் ப்ரோ வாட்டர் மார்க் இல்லாம அந்த வீடியோ போடுங்க பாப்போம். அவரே போடுவார், வெயிட் பண்ணு. அவர் எங்க இருக்காரு? வாட்டர் மார்க் இல்லாம போடுங்க. எங்க இருங்க. ஹரிஷ் ப்ரோ வணக்கம். வாருங்க நீங்க லிங்க் போடுவாருங்க. அனுப்புவோம். இன்னும் ஹரிஷ் ப்ரோ கிரிட்டிக்கல் டேஸ்லாம் இல்ல, கிரிட்டிக்கல் டேஸ்லாம் இப்படி ஆடிட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. அட்லீஸ்ட் எங்க கிட்ட ஒப்படைச்சிருந்தா நாங்களாவது அரோராக்கு 2 நாள் சிறப்பா பண்ணியிருந்திருப்போம். இல்ல அவர் போடுவார் பாருங்க, பெஸ்ட் ஏவி அப்படின்னு போட்டு பயங்கரமா 10 நிமிஷம் முன்னாடி போட்டு முடிச்சாரு. ஏங்க அவர் ஏவி போட்டாரு போட்டுருப்பாருங்க. ஏவி முடியாதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை கேட்டோடனே பிக்கு மட்டும் போட்டாரு. பிக்கு போட்டாரு. கேளுங்க விக்னேஷ், அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிக்கும் போதே பெஸ்ட் ஏவின்னு போட்டு முடிச்சிருப்பாரு அவரு. நீங்க என்ன ரெண்டாவது ஏவிக்கு போறீங்க? எவ்வளவு ஃபயர் விட்டுருக்காரு பாரு, போஸ்ட்ல பாரு. பார்த்தேன். இருங்க, அவர் கால் பண்ணிட்டு வரேன். ஜான் என்னென்ன சொன்னாங்க சொல்லிட்டு வந்துடுறேன். வந்து முடியும். அவரே கேட்டு விட்டாலும் நீங்க விட்டுற மாட்டீங்கல்ல. சொல்லுங்க. வந்துருச்சுல வாட்டர் மார்க் இல்ல தேவி இந்திரன் போட்டான். இங்க மேல டைப் பண்ணி நான் போஸ்ட் போறேன். பையனோ வீடியோ தானே? பையனோ வீடியோ சவுண்ட் சொல்ற மாதிரி சொல்லணும். அப்பதான் இப்படி சாட்சி போட்டானே ரசிகா. இல்ல இந்த வீடியோ வந்து ஜர்னி. அதாவது உண்மையா 100 நாள் விளையாண்டவங்களுக்கும் டைட்டில் பை பண்ணவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்ல, பெஸ்ட் ஏவி ஆஃப் த சீசன் தான் இது. ஒன்னு பெஸ்ட் ஏவி ஆஃப் ஆனாலும் சோகம் என்னன்னா திவ்யா தான் வின்னர். இல்ல அபி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா 100 நாள் வந்து அரோரா விளையாண்டாங்க நீங்க சொல்றீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஓ மை காட். ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்கோத் டயலாக் சேர்த்துக்கோ. கேக்குறேன். பெஸ்ட் ஏவி ஆஃப் த சீசன். ரசிகன் அந்த டயலாக் மட்டும் தனியா எடுத்து கொடுங்க ரசிகன். எடுத்துறேன். ஜான் 5 வாரம் விளையாடாம இருந்து விளையாடலாம். 100 நாள் சபரி மாதிரி ஒண்ணுமே பண்ணாம இருந்தும் வரலாம். விக்ரம் மாதிரி ஏதோ 100 நாள் கண்டென்ட் கொடுத்தோம்னு நினைச்சிட்டு வரலாம். ஆனா 5 வாரத்துக்கு அப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்து விளையாண்டு எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அதை நீங்க பார்க்கலாம். டிடிஎஃப் அடிச்சு டிடிஎஃப் அடிச்சு எல்லாத்தையும் அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு. உள்ள வேற போட்டோஸ் ரசிகா வேற லெவல். என்ன உள்ள போட்டோஸ்? டோர திறந்துறானே பாரு. டோர திறந்துறானே பாரு. இரு வரேன். அந்த அவுட் கேட் இருக்குல, அவுட் கேட்ல வர போட்டோஸ்ல, அவுட் கேட்ல எல்லாம் ஃபுல்லா போட்டோஸ். புரியல. யார் எல்லாரையும் அனுப்புறாங்களா? அந்த வெள்ள போற வழியில ஃபுல்லா போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்கானுங்க. அது எது காமிக்கிறாங்க இப்போ? ஓபன் பண்ணி காட்டுறானுங்க பாரு. அதுல எது கண்டஸ்டன்ட் போறாங்களா இல்ல நமக்கு காட்டுறாங்களா? கண்டஸ்டன்ட் பாத்துட்டு இருக்காங்க. எத்தனை பேரு? எல்லாருமே. அவுட் கேட் எனக்கு புரியல. தொடர்ந்து எதுக்கும் பாரு. அதுல கொஞ்சம் திவ்யா போட்டோலாம் நிறைய இருக்கான்னு பாரு கொஞ்சம். கரெக்டா திவ்யா போட்டோ இருக்கான்னு கேக்குறீங்க. அந்த ஜட்ஜ் போட்டோ இருக்கு பாத்தியா? இன்னும் நிறைய அவ்வளவுதான் இருக்கும். நான் தேடினாலே உங்களுக்கு நாளைக்கு அங்கேயும் வாட்டர் மெலன் தான். தலைவன் இருக்கான். தலைவன் இருடா, பாருதான் ஷோ ரன்னர் இருந்தாங்க. 40 நாள் விளையாண்டு திவாகர் போட்டுருக்காங்க. 90 நாள் அந்த பார்வை காட்ட மாட்டாங்க. அப்ப கமருதி தக்காளி தூக்கா ரியல் வின்னர். நாங்க போட்ட பிச்சையில தான் இந்த லாஸ்ட் 10 நாள் ஓடுது. இப்படி எல்லாம் ஊட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப கண்ணு கிட்டின தூரம் வரையும் அவங்க 2 பேர் போட்டோ இல்ல. குட் ஜாப். ஓகே, நீ மைக் டிராப் மொமெண்ட். டிபேட் கேன்சல்ட். ஓகே, போஸ்ட் போட்டாச்சு. இதுக்கு வேற கதறுவானுங்களே, போட்டோல கூட போட மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லி. போட மாட்டோம். நீங்க தான் ஷோவே ரன் பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன ஷோ ரன்னர் ஷோ விட்டே ஓட வச்சிருக்கானுங்க.
எந்த ஃபோட்டோ போடுறீங்களோ இல்லையோ, அந்த ஆக்டிவிட்டிக்காக ஏதாவது ஒரு ஃபோட்டோவாவது போட்டு விடுங்கய்யா. இரு நான் ஷேர் பண்ணுறேன். அஷ்ரஃபா ஐ டேக் திஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர் தூங்கியிருப்பாருங்க. ம் கனவு கண்டுட்டு இருக்குங்க. இப்போதான் இங்க நீலமா போஸ்ட் தெரியலாம் போட்டுட்டு பார்த்துட்டு இருக்காரு. இருப்பாரு. ஓஸ் போட்டுட்டு இருக்காரு, தூங்கிட்டாராம். ஆக்சுவலி நிஜமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட். நல்லா இருந்துச்சு ஏவி. சூப்பரா இருந்துச்சு. ஆனால் பைப்ல ஜெயிக்க போய் மாட்டாங்களே, சொல்லிட்டான் போல. அதை கூட போய் சொல்லிட்டான். இதெல்லாம் ரசிகன் நிறைய அபி மோட்ஸ் வரா. விக்னேஷ் 4 ஏவி முடிச்சு போச்சு. சூப்பரா இருந்துச்சு எல்லா ஏவியும். சரி அது சரி சென்ட் பண்ணிடலாமா? முடிச்சிடும். போட்டா பத்தியா ராவண மாவட்டான்னு கேரக்டர். தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சு. சரி ஓகே, ஒன்றும் சொல்ல முடியாது. கையிலே அவனுக்கு பெஸ்ட் பிடிக்கும். சாங் பூரா அரோரா வச்சிருக்கானுங்க போல இருக்கு. நட்ல வச்சு என்னாச்சு தாஸ்? அரோரா வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. எஸ். அப்புறம் மக்களே, எல்லாரும் நாளைக்கு வேலைக்கு போகலாம். நாளைக்கு லீவ், வேலை இல்லை எனக்கு. அரோரா ஹாரிஸ் ப்ரோ வந்துட்டார் பாத்தீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டைட்டில் பெஸ்ட் ஏவி. ஹாய் ஹரிஷ்ணா. ஹலோ வாழ்த்துக்கள் ஹரிஷ்ணா. கையிலே பெஸ்ட் பிடிக்க ஏவினா முடியாது. ஏவி நம்மளுக்கு மொத பிடிச்ச பாட்டு போடும் போதே பாட்டோட நினைச்சேன் போட்டாங்களா? முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. தெரிச்சிட்டோம். செம்மையா எனக்கு ஒரு இருந்துச்சு. வருத்தம் தான் ஹரிஷ் ப்ரோ. ஒரு டைலாக் வச்சிருந்திருக்கலாம். எது புரியல? ஒரு டைலாக் வச்சிருந்திருக்கலாம் அதுல. ஓ டைலாக்கா? என்ன டைலாக் சொல்றீங்கன்னு தெரியல. நீ யார் நீ ஓ பிஸ்கோத். யா செம்ம டைலாக் அதெல்லாம் இருக்கு. நம்ம ஏவில போட்டுருவோம். அது ஒண்ணுதான் குறையா இருக்கு. கொஞ்சம் அந்த வீடியோ அந்த வீடியோ என்ன கொஞ்சம் அனுப்புங்க ப்ளீஸ். இருக்குங்க அது இல்லாம எங்க இருக்கு? ரெண்டு பேத்தையும் முடிச்சு நீ யார் ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருந்திருக்கும். ஓட்டிங் சல்லுன்னு ஏறி இருக்கும், மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. விக்ரமா மட்டும் போட்டாங்க. அது ஏதாவது கோடுவாடா இல்ல இது கோடுவாடா ஒன்னும் புரியல. யாரமா நாளைக்கு தூக்க போறாங்கன்னு. அரோரா தான் வின்னர் ஹரிஷ் ப்ரோ. போங்க. சொல்லுங்க என்ன ஊன்றீங்க? டைட்டில் பை பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? அரோரா செகண்ட் வந்து அரோரா தான் நமக்கு வின்னர். அரோரா செகண்ட் வந்தா அது எனக்கு என்னமோ டிடிஎஃப் வின் பண்ணது இன்னைக்கு ஏவி மொமெண்ட் இதெல்லாம் பாக்குறபோது யூஸ்வலா மற்ற சீசன்ஸ்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வராது நம்மளுக்கு. ஐயோ டைட்டிலும் அடிக்கணும், டைட்டிலும் வின் பண்ணியே ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருக்கு. மேபி அவங்க இருந்த அந்த ஒரு 3வது வாரத்துக்கிட்ட இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போ எண்ட் பண்ற விதமும் வந்து வேற லெவல் growth. கண்டிப்பா இந்த சீசன்ல நீங்க தான் கரெக்டா பாத்துருக்கீங்க. நாங்களாம் மிஸ் பண்ணிட்டோம் நியூட்ரல். நான் பார்க்கலடா, அதனாலதான் எனக்கு தெரியல. ஆரம்பத்துல அவ்வளவு தெரியாதுடா. அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அரோரா ஆட ஆரம்பிச்ச அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க வந்து ஹேட்டரை கரெக்டா ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆமா எப்படி நல்ல பீஸ கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, எது இந்த சீசனோட வில்லனோ அதை கண்டுபிடிச்சிருவோம் கரெக்டா. இன்னொருத்தர் வந்துட்டாரு அரோரா ஆர்மில இருந்து. யார் வந்திருக்காரு? பிக் பாஸ் அன்ஃபில்டர்டு. முதல்ல வேற டைட்டில் மாத்து. இங்க ஸ்டேவி போட்டுடு, அரோரா பேரை போட்டுடு. சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏவில பாட்டு வந்தோன்னே டபுள் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. நல்லா இருக்கும் தெரியும், ஆனா இவ்வளவு நல்லா இருக்கும் தெரியாது. இவ்வளவு நல்லா இருக்கும் தெரியாது. நேத்து தெரியும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது மோர் தேன் ஏவி கட் பண்ற விதத்தோட அந்த ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, டிராவல். ஒரு அண்டர் டாகா இருந்து எதுவுமே பிளே பண்ணாம அதுக்கப்புறம் மேல வந்து டிடிஎஃப் வரைக்கும் வர்றதெல்லாம் வந்துட்டு
அந்த ஒரு ஸ்டோரியா நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. சபரிக்கு சரியான ஏவிக்கே பயங்கரமா செலவு பண்ணியிருக்காங்க. ம். ஏஐலலாம் பயங்கரமா காசு போட்டு செஞ்சிருக்கானுங்க. அவங்க ஆமாமா. டீமே நல்ல செஞ்சு அனிமேஷன்லாம் குடுத்துருக்கும் வந்துட்டு இருக்கு. லைட்டா நான் பார்க்குறேன். நெனைக்கிறேன். டேய் என்னடா அனிமேஷன்லாம் இறக்கிட்டு இருக்கீங்க? அந்த கார்ட்டூன்லாம் வந்துச்சு பாத்தியா? வேற அதான் அதெல்லாம் கண்டென்ட் வந்துட்டு இல்ல பாஸ். இது ஏஐ வேற தான். வேற கண்டென்ட் இல்ல பாஸ். இந்த திவ்யா அது வந்து சுத்தமாவே சீரியல் ஏவி போட்டு விட்டாங்களாமா நடுவுல. நான் ஃபுல்லா பார்க்கல. எல்லாம் எங்க வின்னர் பாஸ். ஹரீஷ் ப்ரோ ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ம். வீக்கெண்ட்ல அவங்கள வச்சு ட்ரால் பண்ணதெல்லாம் ஏவில வருது. ம். ஆக்சுவலா அது ட்ரால் இல்ல பண்ணிட்டு இவங்க நல்லா பேசியிருந்தா அது ஒரு பேலன்ஸா இருக்கும். பட் கேளுங்க நான் போன வாரம் சொன்னேன் சரியா? இவங்க வந்து கடைசியா இவரு சொல்லி முடிக்கும்போது கூட அவர் ட்ரால் பண்ணி முடிக்கிறாரு. இது தேங்க் யூ சார்ன்னு சிரிச்சுட்டு கண்டிப்பா வரேன் சார்ன்னு உட்காருது. அத கொண்டு ஏவில போட்டுருக்காய்ங்க. நான் தெளிவா சொன்னேன். 3 நாள் முன்னாடி சொன்னேன். அவங்கட்ட சொல்றாங்க. நீ லொலலொலன்னு பேசுறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்றாரு. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னா உன்னை கூப்பிடுறேன்மா நீ வந்து பேசி கொடு அப்படின்றாரு. கண்டிப்பா சார். வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு உட்கார்றாங்க. ம். அதை தூக்கி ஏவில போட்டு வச்சிருக்கான். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஒரு அவங்க டைட்டில் மொமெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? திவ்யாவுக்கு டைட்டில் என்றும் மொமெண்ட்ன்னு பாராமல் பார்த்தீங்கன்னா இல்ல ஓவராலா சொல்றேன். ஓவராலா மொமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா, ஆம் அந்த டிடிஎஃப்ல கார் உள்ள சண்டை போட்டது. சரியா? ம். அதுலயும் எனக்கு என்னன்னா, இவ்ளோ கத்துனவங்க அவங்கள வெளியில புடிச்சு தள்ளி விடும்போது, அவங்க கைய புடிச்சு அவங்க 2 பேர தடுத்து விட்டு, ஏதாவது ஒரு ஹீரோயிசம் பண்ணியிருந்தா, அத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சொல்றேன். அவங்களுக்கு ஹரிஷ் மொமெண்ட் ப்ரோ, ஆஃப் அதுல ம். அதுல கூட வந்து என் கை மாட்டிக்கிச்சு, அது என் கை உடைஞ்சிருக்கும் தான் கத்துனாங்க. சாண்ட்ருக்காக கத்தல. இல்ல எனக்கு ஓவராலா அது ஒரு மாஸ் மொமெண்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கமருதீனோட சண்டை போடுவாங்க ஒரு இடம், ஹால்ல. அது வந்து திவ்யாக்கு சரியான இது. சாண்ட்ராவோட அண்டர்கான் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து பாவம் அப்படின்னு சொல்லலாம். அது ஓகே. அது ஒரு சிம்பத்தி மொமெண்ட்டு. அத தவிர அவங்க வேற எங்கேயுமே எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே எடுத்து வச்சு ரொம்ப ஒரு இதுவா ஒரு தெளிவாவோ, இல்ல அடுத்தவங்களுக்கு புரியிற மாரியோ, இதாவோ அடிச்சு பேசுற மாரி இல்ல. மத்த இடத்துலலாம் டாமினேட். ஆனா உள்ள வந்தம்போது எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தாங்க. நம்ம ஸ்பேஸ்ல கூட சொல்லியிருக்கேன் நானு. திவ்யா வந்து வருவாங்கன்னு முதல் 2 வாரம் நான் ரொம்ப ஹை ஹோப்ஸோட இருந்தேன். பட் அவங்க இப்படி வருவாங்கன்னு தெரியாது. பட் ஸ்டில் ஒரு 4, 5 தான் மாஸ் மொமெண்ட்ஸ். பிளஸ் அவங்க வைல்ட் கார்ட்ல வந்திருக்காங்கல்ல. அதனால மொமெண்ட்ஸே ரொம்ப கம்மி. நான் இன்னும் ஏவி பார்க்கல. ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். எத போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு. லாஸ்ட் 2 வீக்ஸ் தான். ப்ரோ உங்களுக்கு தனியா இது சொல்லுங்க. ட்ரெஸ் கொண்டு 2 வாரம் தாங்க. ஏவில 60% வந்து போன வாரமும் இந்த வாரம் கண்டென்ட் மட்டுமே. நேத்து வந்து டிஸ்டி சுத்தி போட்டதெல்லாம் எடுத்து கண்டென்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல அதெல்லாம். இல்ல நான் நேத்து இல்ல டிஸ்டி ஃபுல்லாவே சுத்தி பார்க்கல. போட்டது. ஏங்க அவங்க அப்பத்தாங்க. நேத்து டிஸ்டி சுத்தி அபி நேத்து நைட்டு நடந்தது. அதாங்க அப்பத்தானே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும்லங்க. அப்பதான் டைட்டில் ஏ ஃபார் அப்பத்தா. நேத்து நைட்டு நடந்ததை தூக்கி டிஸ்டி சுத்தி போடுறத போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வியானா வெளில அந்த போன வாரம் வந்துட்டு கடைசி ஒன்று பேசிச்சு தெரியுமா? அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. திவ்யா பத்தி பேசுனது. கரெக்டா பேசுறீங்க, போல்டா இருக்கீங்க. எனக்கு உங்கள மாதிரி போல்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. டேய் அது பிக் பாஸ் சொன்னதுமே எதுவும் கனெக்ட் ஆகலன்னாங்க. என்ன சொன்னாரு எக்ஸாக்ட்டா? ம். பிக் பாஸ் கடைசியா சொன்னதுமே வந்து கனெக்ட் பிக் ஆகலன்னு பாஸ் சொன்னாங்க. வந்து இது சொன்னாரு உங்களுக்கு. இந்த வீட்ல வந்து நீங்க யாருமே வீட்ல வந்து இல்லன்னு எதுவுமே நினைச்சேங்க. சம்பாதிக்கல, யாருமே சம்பாதிக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து என்ன சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னாரு. சொல்லணும்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வெல்கம் தாத்தா. தாத்தா ஏவி ஹாய் எப்படி தாத்தா சார். இருந்துச்சு? ஹாய் தாத்தா. சார் தாத்தா? சுரேஷ் சார். நான் நல்லா தான் இருந்துச்சுப்பா. ம். நிறைய பொய் சொல்றாரு பிக் பாஸ். என்ன பண்ண? எந்த ஏவில தாத்தா? ம். வேற வழி இல்ல சார். அவருக்கு பாவம் சார். சீசனை இல்ல முடிக்கல சார். இன்னும் ஒரு நாள். விக்கல்ஸ் காமெடி பத்தி ரொம்ப புகழ்ந்தாரு. அப்புறம் ஏன் அந்த காமெடி இதுல கொஞ்சம் நிறைய போடவே இல்லை அவருது. ஒன்னே ஒண்ணுதான் போட்டிருந்தாங்க. அந்த வெளியில படுத்துக்கிட்டு வாட்டர்மெலன் பத்தி கேமரா திரும்புங்க அப்படின்னு சொன்னது மட்டும்தான். தெரியல, ரொம்ப பொய்.
அவரு வீட்டுக்கு வெளியில பண்ண காமெடியை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டப்ஸ் காமெடியில. ஓ, நான் அது பார்த்தது இல்லப்பா. நானும் பார்த்ததில்ல. ஆனா அப்படி நம்ம சாந்திப்படுத்திக்கிட்டாதான் உண்டு. அதுவும் முடியாது. பார்த்தவங்க நிறைய பேசிட்டாங்க அமெரிக்கால இருந்து தெரிஞ்சவங்க எல்லாம். அந்த ரொம்ப ஹவுஸ்ஃபுல் தூரம் ஷோவா? டிராவல் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போய் கஷ்டப்பட்டு வந்தாங்கப்பா. ஆனா எப்படி ஹவுஸ்ஃபுல் பண்ணாங்கன்னு தெரியலையே தத்தா. ஒரே இதுவா இருக்கு. இங்க நிறைய நல்ல ஷோக்கே ஹவுஸ்ஃபுல் ஆகாது. இப்போ ஸ்டாண்டப் காமெடி மோஸ்ட்லி கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ரசிகன், உங்க ஸ்டாண்டப் காமெடி எப்போ ஆரம்பிக்கிறீங்க? நான் ஸ்டாண்டப் பண்ண போறேனா? சாம் சொன்னாரு. அதுவா? ஓகே ஓகே. அது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். சொல்லுங்க, சென்னைக்கு வரப்போ நான் வந்து பாக்குறேன். சென்னைக்கு வர வரும்போது பார்ப்போம். பெஸ்ட் இல்லைங்க, ஏவி. ஸ்டாண்டப் காமெடி டூருக்கு சென்னைக்கு வரப்போ அந்த ஓகே. ஷோ வந்து பாக்குறேன். டிடிஎஃப் செம எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஸ்டேஜ் எல்லாம் அந்த ஏஐ பண்ணது செம்மையா இருந்துச்சு. அது ரிவர்ஸ்ல போட்டு சல்லுன்னு ஏத்துனாங்க அதை. எப்போ ஓட்டிங் முடியுது? முடிஞ்சுச்சா? முடிஞ்சிருச்சு. 12 மணிக்கு முடிஞ்சிருங்க. பாவிகளா. அதுக்கப்புறம் தான் ஏவியே வந்திருக்கு ப்ரோ. அதான் சொல்றேன். பட் ஐ திங்க் தட்ஸ் தி ஹரிஸ் ஹோல் ப்ரோ பாயிண்ட். ஹரிஸ் ப்ரோ, அதான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அரோரா ஓட்டு கொடுத்துட்டோம்ல ப்ரோ. ஆமா ஆமா. அதெல்லாம் சரியா கதறிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு. அரோரா நம்பர் ஒர்க்கா தான் பாக்குறதுக்கே 100 பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டாங்களாம். இல்ல பட் என்ன சொல்றது, இவனுங்க மத்த எப்போதெல்லாம் நிறைய வாட்டி சேனல் டிசிஷன், இந்த டிசிஷன், ஸ்பான்சர் டிசிஷன் வாங்கல. அதெல்லாம் பண்ணாவாது இந்த பொண்ணை வின் பண்ண வச்சா நல்லா இருக்கும். இல்ல அதெல்லாம் பண்ணா அதெல்லாம் திவ்யாவுக்கு போயிருவாங்க. டாஸ்லர் இருக்குல்ல, டாஸ்லரோட ஆமா ஆமா. அம்பாசிடர் அவங்க தான். அதான் அது மாதிரி. சரி அப்ப அதையாவது கன்சிடர் பண்ணி மத்தவங்களை வின் பண்ண வச்சா நல்லா இருக்கும். எனக்கு மத்த 3 ஹானஸ்ட்லி சொல்றேன், மத்த 3 பேருமே வந்து இப்ப ஓட்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால நான் பேசலாம். ஹானஸ்ட்லி வந்து மத்த 3 பேருமே விக்ரம் வந்து சுத்தமா தாத்தா சொன்ன மாதிரி காமெடி கண்டென்ட் அவர் எதெல்லாம் கிளைம் பண்ணாரோ அதெல்லாம் பண்ணல. பட் ஓவராலா ஷோக்கு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. உள்ள வந்து எதையாவது பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல இருந்திருக்கு, அவரோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு நிறைய கண்டென்ட்ல. ஸோ ஹி வாஸ் லைக் ஃபுல் இன் த ஹவுஸ். அவரு சபரி வந்து நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிக்கலாம், அப்படின்றத கிளைம் பண்ணிக்கலாம். பட் கேமுக்கு வந்து அந்த கண்ணு அடிபட்டதுக்கு அப்புறமே ஹி வாஸ் கம்ப்ளீட்லி டவுன். அப்புறம் அந்த கார் டாஸ்க் தான் உள்ள யாரோ சொல்லியிருப்பாங்க, எஃப்ஜே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவருக்கு கம்பேக் மொமெண்ட்டே, அந்த காரு இது. அது இல்லைன்னா ஐ டவுட் எப்படின்னு. பட் ஹீஸ் அ குட் சோல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கலாம். அரோரா ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் டேஸ் போகல, பட் அதுக்கப்புறம் வந்து கேம் வாஸ் குட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இருக்கிறதுலே லீஸ்ட் கண்டென்ட்டு அப்படின்னா கண்டிப்பா திவ்யா தான், நான் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறது. பட் உண்மையிலுமே அவங்களுக்கு வெளியில நிறைய பேருக்கு வந்து அந்த சீரியல்ல அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்து இல்ல அதனால ஓட்ஸ் வந்தாலோ இல்லை வந்தா ஓகே தான். பட் தெரியல எனக்கு அதை பத்தி. எனக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லாம நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒரே சைடும் பின் பண்ண முடியாது. பட் நிறைய பேர் ட்வீட்ஸ் போடுறது, எல்லாரும் சொல்றதை கேட்குற போது டாஸ்லர் நீ சொல்ற மாதிரி ஸ்பான்சர் அந்த இது வந்து நிறைய பேச்சு அந்த மாதிரி தான் வருது. ஸ்பேஸுமே இங்க எதுவும் தனியாலாம் நடந்ததா இங்க? அந்த நடந்துச்சு. மாதிரி ஆனா நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா யூ வில் லாஃப் அட் இட்.
ஓஹோ! ஸோ அவ்வளோ பேர் பிரசன்ஸா இல்ல. தனியா சப்போர்ட் பண்ற மாரி. ம்ஹ்ம். ஓகே. இல்ல எந்த ஏவி ப்ரோமோ வந்தாலும் சரி, உடனே கமெண்ட்ல மட்டும் போயிட்டு திவ்யா திவ்யா திவ்யான்னு போட்டு ஹார்ட் விடுறானுங்க, ஃபயர் விடுறானுங்க. அது மட்டும்தான் அதிகமா இருக்கு. அப்படியா? ட்விட்டர்ல கூடவா? இல்ல பண்றாங்க யூடியூப்லயா? ப்ரோ. பண்றாங்க. எல்லா இடத்துலயும் பண்றாங்க. ஓ! இத வந்து ஒரு இதாவே பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் see பாப்போம். என்னன்ட்டு நாளைக்கு தெரிஞ்சிரும். அந்த கமெண்ட் செக்ஷனை ஒருத்தவங்க எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு விடுறாங்க ப்ரோ, போஸ்டா. அதெல்லாம் தான் வெறுப்பா இருக்கு. பண்ணட்டும் ப்ரோ. சரி, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இது ரொம்ப கொஞ்சம் அண்டர்வெல்மிங் சீசன் தான் ஓவராலாவே. ஸோ ம். அதுல வந்து பயங்கர ஒரு வெறித்தனமா ஒரு இதெல்லாம் நடக்கல. இப்ப போன வாட்டிலாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடிஞ்சுச்சு. இது இந்த வாட்டி கூட ஓகே. என்னால இருக்கிறதுல யாரு பெஸ்ட் அப்படிதான் பார்க்க முடிஞ்சது தவிர, இட் இஸ் நாட் நெறைய இந்த ஒரு எபிசோட்ஸோ இல்ல சினாரியோஸ்லாம் கிரியேட் ஆகல இதுல இந்த சீசன்ல. இதுல வந்து என்னன்னா பெஸ்ட் ஆஃப் தி worst தான், அப்படிதான் பார்க்கணும். இல்ல ரசிகன் இன்னொன்னு, இந்த சீசன்ல தான் நான் பாக்குறேனே யூடியூப்ல வர கமெண்ட்ஸ்ல இல்ல, இந்த வீக் இன்னைக்கு கூட பார்த்தேன். நான் இது வரைக்கும் ஓட்டே போடல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட இந்த சீசன்ல தான் நான் ஓட்டே போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். அது கிட்டத்தட்ட ஒரு 10K கிட்ட லைக்ஸ் போட்டுக்கிறாங்க. ம். யாருமே ஓட்டு போடல 4 பேருக்குமே சொல்லிட்டு. அதான் சார் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சீசன் இதான். நான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்ததே இல்ல, ஒரு சீசன்ல கூட இந்த மாதிரிலாம் ஓட்டே போடாம இருந்து அதுக்கு போய் லைக்ஸ் போடுற கமெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஈவினிங் ஓரளவுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும்ல இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல நாளைக்கு ஈவினிங் சொல்றேன் யார் பக்கம் என்ன போகும். என்னன்னா இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேக்குறாரு. வின்னிங் தான், வேற என்ன. வின்னிங் தான் இப்போ இப்பவே சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேர் சொல்லிடலாம் ப்ரோ. ஏற்கனவே வாங்கிட்டாங்க. அடுத்து பார்க்கும்போது 2, 3, 4 மட்டும் தான் தெரியணும். இப்போ வின்னிங்லாம் கண்டிப்பா அவங்க வாங்கியாச்சு ஏற்கனவே. சி இப்போ இந்த ஏவியை வச்சு ஓவராலா கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு யார் அதுல இருக்கிறதுலயே மாசுன்றத ஈஸியா தெரிஞ்சிடும். ஓவராலா அந்த மொமெண்ட்ஸை வச்சு நீங்க பார்த்தாலே இருக்கிறதுல சொல்றேன். ம். அமருதன்லாம் ஓரளவுக்கு நல்லா கேமை கண்டெயின் பண்ணி அவன் கேரக்டர் அப்படியே கொஞ்சம் வந்திருந்தானாலாம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவன் ரொம்ப இதா போயிட்டான். ம். இல்ல 2 பேரும் இல்லாட்டி பார்ப்பாங்க. நான் இருக்க வேண்டிய இடம்டா. எடுத்து போடுங்க ப்ரோ அந்த டெம்ப்ளேட்டை. கமருதன் அதுக்கு அது தான் நான் சொன்னேன், வந்துடுறதுக்கு அரோரா நீ யாருடி டிஸ்கோத்து அப்படின்னு சொல்ற மாதிரி. அவன் மட்டும் அந்த நெக்லஸ் டாஸ்க்ல இருந்தப்ப இருந்தான் தெரியுமா, அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு ஃபன்னி மோடு, அந்த இது அப்படியே அப்பயும் ப்ரோ அப்பயும் அப்படிதான் ப்ரோ இருந்தான். ஏன் ப்ரோ நீங்க? ஓ நெக்லஸ் டாஸ்க்ல தான் ப்ரோ ரொம்ப கொடூரமா இருந்தாங்க. அது அது வேற மாதிரி ப்ரோ. அது என்ன சொல்றேன்னா, அது எப்படி சொல்றது, அது கூட ஒன்னு ப்ரோ தோச்சுக்கிட்டே வர சொல்லல. அதுதான் பிரகாஷ், அவன் எப்ப தெரியுமா கொஞ்சம் ஓகேவா இருந்தான்? ஸ்கூல் டாஸ்க்ல இருக்கும்போது தான் கொஞ்சம் ஓகேவா இருந்தான். ஏன்னா அதுக்கு அரோரா பக்கத்துல அரோரா கூட ஆமா ஆமா அவன் எப்ப நெக்லஸ் டாஸ்க்ல பார்வதி கூட போனாரோ சோலி முடிஞ்சிச்சு, அவள்தான். அது என்ன கண்ணி அதுவும் வந்து அவங்க 2 பேரும் அது அவன் வந்து ரெமோ கெட்டப்ல இருக்கான்றது எல்லாத்தையும் மறந்து நத்த கண்ணி ஒரு கன்றாவி பண்ணிட்டு இருந்தான். நத்த கண்ணி இல்ல அரோரா மட்டும் பார்த்திருந்தானா வெளில வந்து சொல்லுவா, அட பாவி படிச்சு படிச்சு சொன்னேனடா சேராத இப்படி பண்ணிட்டியடா. உள்ளே சொன்னால ப்ரோ. இல்ல அதுல என்ன காமெடினா அரோராவும் சொல்லியிருப்பா, அம்ருதீனும் சொல்லியிருப்பான். அவனே சொல்லிட்டு அவன் மாத்தி பண்ணி போய் மாட்டியிருப்பான். வினோத்துக்கு அந்த காண்டு தானே பிடிச்சி திட்டுவாரு லாஸ்ட்ல, அவளா தானே நீ அழிய போறாது. ஹரிஷ் நான் ஒன்னே சொல்றேன். துஷா வெளியே போனதுக்கு எப்படி வந்து அரோரா காரணம் இல்லையோ, அதே மாதிரி கம்ருதி வெளியே போனதுக்கு பார்வதி காரணம் இல்லை. கரெக்டா? கமருதீன் வெளியில போனதுக்கு பார்வதி ஹரிஷ் காரணம் இல்லையா? காரணம் இல்ல. அதே மாதிரி துஷார் வெளியே போனதுக்கு அரோரா காரணம் இல்லைல்ல.
இங்க கரெக்டா? எப்படின்னா, அடுத்தவங்க தனித்தனியா விளையாடுற கேம் பிளேக்கு அப்படி சொல்லலாம். வீடியோ எவிடன்ஸா ரெக்கார்ட் பண்ணி, லைவ்ல இருந்து எடுத்து போட்டு ஊரே காரி துப்பி, இதுக்கு மேல எவிடன்ஸ் வேணுமா? அவளால அவன் வெளியில போலன்னு. இல்ல அவ ஹரிஷ், கால்ல இப்போ நான் அண்ணன் அவ கேக்குறேன். தூண்டி அவன் விடாம அசிங்கமா திட்டினதுக்கு பார்வதி சொல்லி தான் திட்டினானா சாண்ட்ராவை? ஆமா. அவ தான் தூண்டி அபியூஸ் விட்டா. பண்ணி பேட் அவ வேர்ட்ஸ் தான் தூண்டி விட்டா. பேசுனதுக்கு. அவ தான் தூண்டி விட்டா. 32 வயசு ஆகுது. இல்ல 32 வயசு ஆகுது அவனுக்கு. அது ஆமா. கூட மண்டியில அறிவு இல்லையா அவனுக்கு? அவன் தூண்டி அதான் நான் விட்டான்றது கேக்குறேன். தானே உண்மை. அவன் இங்க ஐயோ, பாருங்க, அவனுக்கு 2 அப்ப அந்த அறிவு அவ கூட இல்ல அவனுக்கு. கரெக்டா? சரி முட்டாளா இல்லன்னு அவன்? வச்சுப்போம். ஆமா முட்டாள் தான் அவன். முட்டாள்லாம் ஏன் உள்ள வரான் விளையாடுறதுக்கு? பார்வதிலாம் ஏன் உள்ள வரா விளையாடுறதுக்கு? அதனாலதான் பார்வதி முட்டாள்னு முட்டாள் தாங்க. பார்வதி முட்டாள். இப்ப உங்களுக்கு புரியல, 2 பேருமே முட்டாளு. அவன் இன்னும் கொஞ்சம் முட்டாளா இருந்ததுனால இவ யூஸ் பண்ணிக்கிட்டா. அப்படி சொல்லுங்க. ப்ரோ அவன் பேரே மஃப்ளன் தான் ப்ரோ. இல்ல இது இப்ப என்ன எனக்கு சொல்றது புரியல. தனியா வேற. இல்ல ரசிகன் 2 பேரும் முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் பெரிய முட்டாள்னு சொன்னதுனால இவங்களுக்கு பெருமை ஆயிருச்சான். அப்படி இல்ல ஹரிஷ், நீங்க சொல்றீங்களா ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு கொண்டு இல்ல வரீங்களா? ப்ரோ, அதுக்குதான் சொல்ல அதுல வந்தேன். டெம்ப்ளேட் வேற என்ன ஒண்ணும் இல்ல. தெரியுமா? ப்ரோ நாங்க நம்பர் 1 பாக்குறோம் நீங்க அந்த மாதிரி. இங்க இருக்கவங்க எல்லாம் பாதி அதான். பேரு முட்டாள் அப்படிங்கன்னா திட்டுற மாதிரி, இங்க இருக்கவங்க எல்லாம் பாதி பேரு புத்திசாலினா இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்படி அப்படி இல்ல இல்ல ப்ரோ. ஹரிஷ், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, கம்ருஜிக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் குழந்தை, வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி சொல்ல இல்ல வரீங்களா? அதெல்லாம் அவனுக்கு பண்ண அததான் தெரியும். சொல்ல வரேன். அதுல எனக்கு டவுட் இல்ல. அது இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வந்தேன்றத சொல்லிடுறேன். அதாவது இந்த வீட்ல அவன் மேல நிறைய இடத்துல அவன் தனியா நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கான். அவன் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் விமன் வந்து ரொம்ப தப்பா இருந்திருக்கு. நிறைய வந்து இடத்துல வீக் இருங்க 2ல இருந்தே முடிச்சிடறேன். இதான் பண்றான். இல்ல அவன் வீக் 1ல இருந்தே பண்ணட்டும். அவன் வந்து பண்ணலன்றது இது இல்ல. ஆனா இந்த மெயினா அந்த ஒரு விஷயத்துல இது ஓவர் போர்ட் போனதுக்கு வந்து அங்க இருந்து கண்ண காமிச்சு தூண்டி பண்ண வச்சது பார்வதி தான். அது எல்லாரும் வீடியோலயே பார்த்துருக்காங்க. அதனால அவன் தப்பே இல்லன்னு நான் சொல்ல வரல. அந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ட ஃபியூல் பண்ணி அந்த லெவல் ஆஃப் இதுக்கு பண்ண வச்சது வந்து அது பார்வதியோட ஹோல் இதுதான். அவன் வார்த்தை விட்டானா? அவன் வார்த்தை விட்டான். அவன் கெட்டதே பண்ணது இல்லையா? நிறைய பண்ணியிருக்கான். அது ஓகே. பட் ஓகேன்னா இந்த சென்ஸ் அது பண்ணியிருக்கான். அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாரும். ஹரிஷ், அவன் இந்த இன்சிடென்ட் தான் ரெட் கார்டு வாங்கினானா? அதுக்கு முன்னாடியே அவனுக்கு கொடுக்க வேண்டியதுதான் ஆக்சுவலா. ஆனா அவனுக்கு லேட்டா கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் என்னைக்கோ பார்வதி வீட்ட விட்டு வெளியில போயிருக்க வேண்டிய கேரக்டர் தான். அங்க பண்ண விஷயங்களுக்கு. அதே மாரி 2 பேரும் ஒண்ணும் சலிச்சது இல்ல அப்படின்னு வேணா நீங்க உங்க ஆறுதலுக்கு சொல்லிக்கலாமே தவிர, அவங்க 2 பேருமே அ அ வெல் டிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் ஐயோ, நான் ரெட் கார்டுல. இப்பயும் சொல்றேன், 2 பேருமே ஒர்ஸ்ட் தான். நான் அதை சொல்லவே வரல. ஆனா நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறீங்கன்னா அதை தான் நான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் சேர்ந்தனால தான் அவன் பண்ணிட்டான்னு சொல்ல ப்ராஜெக்ட் முடியுமா? எல்லாம் இல்ல ப்ரோ. அதை மட்டும் சொல்ல. அன்னைக்கு தூண்டி விட்டு இந்த லெவலுக்கு போக வச்சது இதுதான். இப்ப எப்படின்னா இல்ல, அவங்க ஒரு நான் நாளு இப்பயும் சொல்றேன், எட்டி விட்டது பெரிய தப்பு தான். அவனுக்கு எதுக்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அபியூஸான வார்த்தை பேசிட்டு லேடிஸ் கிட்ட, அதுதான் மெயின் ரீசனா அப்படியும் இல்ல இருக்கும். ப்ரோ. இங்க பாருங்களேன், கை வைக்காத வரைக்கும் அந்த வீட்ல அபியூஸ் ஆன வேர்ட்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஏதாவது கொஞ்சம் ஓவர் போர்டு போய் அந்த பிசிக்கல் மேன் ஹேண்ட்லிங் லெவலுக்கு 2 பேரும் பண்ணாங்க ஒரு கேம்ல. அதனால தான் அது அந்த லெவல் போச்சே தவிர, அன்னைக்கு வார்த்தை மட்டும் விட்டிருந்தா வீக்கெண்ட்ல அவன் எவிக்டே கூட ஆயிருக்கலாம் நார்மலா. இல்லாட்டி செம்மையா டோஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால தே பார்வதி இஸ் நம்பர் 1 ரீசன். எதனாலனா டு மேக் இல்ல, திஸ் சீசன் வெரி டாக்ஸிக் என்ன பொறுத்தவரைக்கும். சிம்பிளா உடனே சொல்லிட்டு மாதிரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து எட்டி விட்டுட்டு அடுத்த செகண்டே இவங்க சாண்ட்ரா கீழே விழுந்தோடனே அவங்களுக்கு அந்த மாதிரி வலிப்பு வந்தது அப்படின்னும் போது இவங்க 2 பேர் போயிட்டு பதட்டத்துல இறங்கி போயிட்டு அவங்க போய் பார்த்துதான் வச்சுக்கலாம், அவங்க ரெக்கார்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டா? அதே மாதிரி அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சு போயிட்டு கூட அவங்க கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ண போனாங்க. அந்த டைம்ல அவங்க ஓகே பயந்து போயிட்டாங்க. இவங்க போயிட்டு உள்ள போயிட்டு பிக் பாஸ் கிட்ட போயிட்டு நாங்க பண்ணது தப்பு தான், ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி ஆயிருந்தா நாங்க சாரி அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியாவது அவங்க ஆடியன்ஸ் கிட்ட பேசினாலும் அவங்க ரெக்கார்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க எதுவுமே பண்ணாம பின்னாடி பேக் எண்ட்ல டான்ஸ் ஆடினது, அதை ஃபுல்லாவே வந்து வேற மாதிரி கொண்டு போனதுனால தான் அவங்க ரெக்கார்டே கொடுத்தாங்க மெயினா சொல்ல போனா. இப்போ ரெட் கார்டெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. சரி நீங்களே இப்போ சபரி வந்து கண்ணுல அடிச்சிட்டான். அவன் மேல வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அன்னோயிங்கா பண்ணி அதுக்கப்புறம் தள்ளி விட்டான். ஆனா அந்த ஓவரால் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அவன் பதறிட்டான் இம்மீடியட்டா. ஐயோ! நம்ம ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு அவன் ஒரு ரிமோர்ஸ் காமிச்சான் அந்த இடத்துல.
ஆனா, இவங்க 2 பேருக்கும் அந்த டாஸ்க் முடியிற வரைக்கும், அது வந்து மனசுல இல்லவே இல்ல. அததான் ஹரிஷ் நானும் மெயினா சொல்ல வந்தேன். மெயினா இன்ஸ்டிகேட் பண்ண பார்வதிக்கு, அந்த டாஸ்க்க முடிச்சுட்டு வெளியில வந்து, அடுத்த நாள் வெறியாட்டம் போட்டு, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து நிக்கிற வரைக்கும், அவங்களுக்கு கிடையாது. அவங்க எப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மேட்டர் சொல்றீங்கல்ல, கமருதீனுக்கு வந்து அவன் என்ன அவ்வளோ முட்டாளான்னு. நிஜமாவே அவனுக்கு அவ்வளோ யோசிக்க தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இந்த ஷோவோட ஃபார்மேட்ல சொல்றேன். இந்த கேமுக்காக யோசிச்சு ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடுற அளவுக்கு அவனுக்கு பத்தாது. பட் பார்வதிக்கு அது முடியும். பட் ஷி யூஸ்ட் இட் ஃபார் அனதர் ரீசன். இது ஓவராலா என்னன்னா, பார்வதி வந்து உலகத்திலேயே கெட்ட ஒரு உயிரினம் அப்படிலாம் இல்ல. இந்த கேமுக்கு அவங்க சூஸ் பண்ண ஃபார்மேட்டுக்கு தான் விமர்சனம் வைக்கிறோம். இதுக்கப்புறம் நாளைக்கு அப்புறம் கேமு 10 நாளுக்கு அப்புறம் யாரும் அவங்கள பத்தி பேச போறது கிடையாது. த கேம் ஷி சோஸ் டு ஷோ இன்சைட் திஸ் ஹவுஸ். அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. பண்ண விஷயங்கள் கேவலமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த விமர்சனமே தவிர, நாளைக்கு தனிப்பட்ட முறையில அவங்க போயிட்டு நாளைக்கு ஒரு இ இ இப்ப பிரதீப் ஆண்டனி மேலயும் பண்ணியிருக்க கூடாது. அந்த மாரிலாம் இருந்துச்சு. பட் இட் வில் மூவ் ஆன். அதுக்கப்புறம் இப்ப மாயா மேல யாராவது டெய்லி மாயாவ திட்டிட்டு இருக்காங்களா? அப்போ அந்த சீசன்லாம் எப்படி திட்டியிருக்கோம் தெரியுமா? ஸோ ஐ திங்க் இது இது ஒரு இதுதான். அதே மாரி அதனால பார்வதியோட இதுவே அப்படிதான் அப்படின்னா, அது வெளியில அவங்க செய்றத வச்சு நான் விமர்சனம் பண்ணிக்கிறோம். இந்த கேம பொறுத்தவரைக்கும் இட் இஸ் டோட்டலி அந்த ஒரு தல டாஸ்க் இருந்துச்சு தெரியுமா? அவங்க வெளியில வந்து ஜட்ஜாவும் இல்லாம, பிளேயராவும் இல்லாம வெளியில உட்காந்துருந்தாங்க. உள்ள எல்லாரும் போய் எப்படி ஃபன் பண்ணாங்களோ, அப்படி ஒரு சீசன்னா மேபி கூட இருந்திருக்கலாம். பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். நெறைய விஷயங்கள் டிட்ன்ட் கோ வெல் இன் தி சீசன். வாட்டர்மெலன் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி போனபோது கூட இல்லாத வெறுப்பு வந்து இப்போ 2 நாளா சம்பாரிச்சுட்டு இருக்காரு. எனக்கு சுத்தமா கைய ஓங்கிட்டு அடிக்க வருது. அவர ஏத்தி விடுறாங்க, திட்டுறாங்க எல்லாமே ஓகே தான். பட் கைய ஓங்கிட்டுலாம் வந்ததெல்லாம் இன்னைக்கு ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அவருமே இஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் மோர். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவன்னு ட்ரிகர் பண்ற மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இல்ல ஹவுஸ் நத்திங் மட்டும் சேர்ந்து ட்ரிகர் பண்றாங்க. அதையும் கவனிச்சீங்களா? ஆக்சுவலா புரியல என்ன பண்றாங்க? ஹவுஸ் மட்டும் சேர்ந்து தான் வாலண்டியர் ட்ரிகர் பண்றாங்க. அந்த ஆளு ஒரு முட்டாளா தான் இருக்கான். ஆக்சுவலா சொல்ல போனா அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம அவன் பண்றது தப்பு தான். ஆனா அதே மாதிரி மொத்த ஹவுஸ் மட்டும் சேர்ந்து அவனை அடிக்கிறாங்க. அதுவும் அது நடக்குது இடத்துல. யார அடிச்சாங்க? இதையா தர்பீஸா? தர்பீஸ போயிட்டு கானா வினத்து வாலண்டியரா நோண்டிட்டு இருக்காப்புல. நீங்க கவனிச்சினாவே தெரியும். இது அது ஆக்சுவலா நாங்க எப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான். ஆமா. அதுதான் கானா வினத்துற கேமே முதல்ல கிடையாது. நான் இப்பயும் தான் சொல்றேன். கானா வினத்து டைட்டிலுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டே கிடையாது. நல்ல வேலை கொடுக்கல. காசு எடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட முதல்ல ப்ரோ ஒரு பொறுமை கிடையாது. இருந்திருந்தா அவர்தான் ப்ரோ அடிச்சிருப்பாரு. அது வேற விஷயம். அதுதான் சொல்றேன். நல்லதும் சொல்ல வரேன் நானு. இல்லையே, நான்லாம் ரொம்ப ஹாப்பி தான் வாங்காதனால. ஏன் சொல்றேன்னா, அந்த டைட்டில் வின்னருக்கான எலிஜிபிளான ஆளு ஆமானா கேட்டா இல்ல கிடையாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஏன்னா அப்படி இல்ல. அவர்கிட்ட அந்த நிதானமே கிடையாது. நிதானமே கிடையாது. ஓப்பனா சொல்லப்போனா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாவே படன்னு ஒரு மாதிரி ஆயிடுவாரு. இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் வின்னர்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நிதானம் இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும். ஓப்பனா சொல்ல போனா இது வரைக்கும் வாங்கின டைட்டில் எல்லாருமே பாருங்க. ஃபிளாஸ் இல்லையானா நிறைய இருக்கு. அதெல்லாம் யாருமே டிஸ்அக்ரி பண்ண முடியாது. இல்ல ஃபிளாஸ் இருக்கும். ஆனாலும் அதை சரி பண்ணிப்பாங்க. ஆனா இவர்கிட்ட அந்த ஃபிளாஸ் எப்பயுமே சரி பண்ணவே மாட்டார். சொல்றதையும் கேட்க மாட்டார் முதல்ல. அதனால ஜோசியா தெரியும். மேபி உங்க பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு அப்படி கிடையாது ப்ரோ. அந்த மாதிரி தருண் ப்ரோ, அப்போ இந்த டைம் வந்து வின் பண்ண போறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அப்போ? நான் தான் சொல்றேன். இந்த சீசன்ல தான் நான் இதுக்கு முன்னாடி நான் ஓட்டு போடாம இருந்திருக்கேன். இந்த சீசன்ல மட்டும் தான் நான் பையனுக்கு யாருமே ஓட்டே போடல. ஓப்பனா சொல்ல போனா போன சீசன் பார்த்தேன். போன சீசன்ல நான் 10 ஓட்டு போட்டேன். ஓப்பனா சொல்ல போனா எங்க வீட்டுல இருக்கிற எல்லா நம்பரும் தேடி தேடி வச்சு ஓட்டு போட்டேன். அதுக்கு முன்னாடி சீசன் நான் பார்க்கவே இல்லை. இந்த சீசன்ல நான் பார்த்தோம் யாருக்குமே ஓட்டு போடல இது வரைக்கும். எனக்கு அந்த எண்ணமே தோணல. ஹாட்ஸ்டார் பக்கம் போகவே தோண மாட்டேங்குது முதல்ல ஓட்டு போடணும். சும்மா தானே இருக்கு அக்கௌண்ட். அரோராக்கு போட்டிருக்கலாம்ல. ஹரிஷ் விஜய்க்கு வேணா கூட ஓட்டு போடுற ஹரிஷ். அரோராக்கெல்லாம் போட்டு மட்டும் சொல்லாத ஹரிஷ் தயவுசெய்து.
அப்படி இல்லையா, எனக்கு இங்க ஆப் எல்லாம் கிடையாது, ஆக்சஸ் கிடையாதுயா இந்த ஊர்ல. அதனால அங்க இந்தியன் அக்கவுண்ட்ல இருக்கிறது எங்க அம்மா அக்கவுண்ட் மட்டும்தான். ஸோ ஹரிஷ் ப்ரோ கவலைப்படாதீங்க, என் அக்கௌண்ட்ல இருந்து அரோராக்கு தான் ஓட்டு போயிட்டு இருக்கு. யார் போடுறாங்கன்னே தெரியல. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. கேக்குதுங்க கேக்குதுங்க. ஆனா என் ஹரி அக்கௌண்ட் அந்த 2 3 பேர் 18 யூஸ் லட்சத்தை அழகா பண்றாங்க. தூக்கிருக்கலாம். என் ஆனா அக்கௌண்ட் அந்த 2 3 பொண்ணு அந்த பேர் யூஸ் 18 லட்சத்தை அழகா தூக்கிருக்கலாம். எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த ஏவி சான்ஸ் மூவ்மெண்ட் கிடைக்காது இல்லைங்களா? இன்கேஸ் இப்போ இந்த ஏவி வச்சு வந்து ஒரு இது டிசைட் பண்ணுவாங்க இல்லையா, யாரு டைட்டில் வின்னரு, ரன்னர் அப், அந்த மாதிரி மேபி அரோரா லாஸ்ட் வந்து கூட அது ஃபர்ஸ்டா இருக்கலாம் இல்லையா? மேபி சான்சஸ் இருக்கா? எனக்கு காமெடி பண்றீங்களா? காமெடி பண்ணலங்க, கேக்குறேன் நான். சில பேர் சொல்றாங்க இல்லையா, ஏவி வச்சு கூட வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு சீசன்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா. மேபி கடைசியில வந்தனால இவங்க ஃபர்ஸ்ட் வரக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். திவ்யா ஏவில எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்களே, அத கம்பேர் பண்ணும்போது நான் கேக்குறேன். தப்பா ஏதாவது ஆக்சுவலா அதான் சொல்லிட்டேனா? நானும் சொல்ல இல்ல ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஏவியை வச்சு கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிருங்க யாருக்கு நிறைய என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணலங்கிறது ஒரு அளவுக்கு அதுவே எக்ஸ்போஸ் ஆயிரும். ஹரிஷ் எப்படி நீங்க தான் இதுவா பாட்டு தளபதி பாட்டுலாம் போட்டுக்கிறாங்க பயங்கரமா. உங்களுக்கு இந்த சீசன் ஏவி ஆர்டர் தெரியுமா ப்ரோ? சீசன் 7ல வாட் வாஸ் த ஏவி ஆர்டர்? யாருக்காச்சும் தெரியுமா அது? ஏவி வந்து லாஸ்ட்டுக்கு அர்ச்சனாக்கு தான் கடைசியா போட்டாங்களோ? இல்ல அர்ச்சனா இல்ல, மணிக்கு. மணிக்கா? கடைசி. ஓகே. விஷ்ணு அர்ச்சனா ஃபர்ஸ்டோ? இல்ல இல்ல லாஸ்ட்டுக்கு விஷ்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட். அர்ச்சனா. விஷ்ணு ஃபர்ஸ்ட். விஷ்ணு ஃபர்ஸ்ட். அப்ப ஆமா 4 விஷ்ணு பேரும் ஃபர்ஸ்ட். விஷ்ணு ஃபர்ஸ்ட், தினேஷ், ஃபோர்த் மாயா, தினேஷ், அர்ச்சனா, மணி. மாயா. இல்லையே. அர்ச்சனா, மணி. இல்ல, தப்பான ஆர்டர் அது. போன வாட்டி எப்படி போட்டாங்க? போன வாட்டி சவுண்டு விஷாலு, முத்து, பவி, ராயன். அப்ப ராயன் தான் லாஸ்டா ஃபர்ஸ்ட் வெளியே போனான். கரெக்ட். அதாவது எல்லா வாட்டியும் அது இருக்காது ப்ரோ. ஒரே மாதிரி பேட்டர்ன் போட மாட்டாங்க. ஏன்னா அது முந்தின வாட்டி வந்து மணி லாஸ்ட், அவர் ரன்னர் அப்ப சீசன் 7ல. இது என்ன அநியாயமா இருக்கு? ஏவில எது பெஸ்ட் ஏவின்னு கேட்டா அதுல போய் திவ்யான்னு ஓட்டு போட்டிருக்கானுங்க, கீழ எல்லாம் கமெண்ட் திவ்யான்னு போட்டிருக்கானுங்க. ஒரு நியாயம் இல்லையா? திவ்யா ஏவி பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா என்னங்க இருந்தது அந்த ஏவில? ஒண்ணுமே இல்ல, சாப்பாடு பரிமாறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. சுத்தி போடுறது, சாப்பாடு பரிமாறுறது, அதுதான் இருக்கு அதுல. உண்மையான அப்பத்தாவா வாழ்ந்திருக்காங்கயா. ஹரிஷ் நான் சொல்லிட்டீங்களா, அவங்க காஷ்மீர் பார்டர்ல போயிட்டு 2 லேடிஸை காப்பாத்தி கொண்டு வந்துருக்காங்க தெரியுங்களா? அதெல்லாம் நீங்க யோசிக்கல இல்லையா? 2 வாரத்துக்கு முன்னாடி காஷ்மீர் பார்டர்ல வந்து 2 லேடிஸ் தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. 2 தீவிரவாதி கிட்ட அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தது அவங்கதான். என்னையா சொல்ற? புரியல. காருக்குள்ள கார் டாஸ்க் பத்தி பேசுறாரு. ஹரிஷ் புரியல உங்களுக்கு? காஷ்மீர் பார்டர்ல 2 தீவிரவாதி கிட்ட 2 பேர் மாட்டிருந்தாங்க, சுபிக்ஷாவும் அரோராவும். அந்த திவ்யா தான் நம்ம கேப்டன் விஜய் அந்த மாதிரி போய் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்க. உங்ககிட்ட ஓட்டு போடுன்னு கேட்டது என் தப்புதான், என் மன்னிச்சிரு. இத கூட சொல்லுவாங்கங்க. திவ்யானாலதான் அரோரா டிடிஎஃப் வின் பண்ணாங்கன்னு கூட சொல்லுவாங்கங்க.